டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கோகிலா உமன்ஸ் நேர்வர் வழங்கும் நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 2 உடன் வழங்குவோர் ஆச்சி சிக்கன் மசாலா, 999 பிராண்ட் லுங்கீஸ் அண்ட் டி-ஷர்ட்ஸ் காம்போ பேக் மற்றும் சத்யா தமிழகம் எங்கும் இது நம்ம ஊர் ஆட்டம். நம்ம ஊர் ஆட்டம்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுப்புற கலைகளையும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. சோ ரெண்டு குடும்பங்களான மருமகள் அண்ட் மூன்று முடிச்சு குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் அண்ட் வெல்கம். அண்ட் ஆதிரை, இன்னைக்கு வந்து நம்ம ஊர் ஆட்டம் எப்படி தயாராகி வந்திருக்கீங்க? வந்து வைபே வேற மாதிரி இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் புதுசா விஷயங்கள். நந்தினி, நீங்க எப்படி ரெடி ஆகி வந்திருக்கீங்க? பயங்கரமா ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம். நீங்க நிறைய சர்ப்ரைசஸ் பார்க்க போறீங்க இன்னைக்கு. ஓகே, ரெண்டு டீம்ஸுமே வந்து ஸ்டேஜை மிரள வைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸோட ரெடியா வந்திருக்காங்க. அண்ட் நீங்க மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலைஞர்களும் வர போறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கும் நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். ஸோ போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸை கூப்பிட்டுலாம். ரெண்டு டீம்ஸுமே ப்ளீஸ் டேக் யூ சீட். பூஜிதா, ரெண்டு அழகான ஜட்ஜஸ் கூப்பிட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வர போறது யாரு அப்படின்னா நம்மளுடைய பில்லர் ஆஃப் த ஷோ கனிகா மேம். அண்ட் அவங்க கூட வர போறது இனிமையான இனியா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் them. வெல்கம் கனியா மேம் அண்ட் வெல்கம் பேக் இனியா மேம். Thank you. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ், இன்னைக்கு நாட்டுப்புற கலை நம்ம ஊர் ஆட்டம் எபிசோடுக்கு வந்திருக்கீங்க. என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இனியா மேம்? செட்டே பயங்கரமா இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மண்மறைஞ்சு போன நிறைய கலைகள் வந்து இன்னைக்கு பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி சன் டிவி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் கனிகா மேம், இன்னைக்கு என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுல மதுரையில் இருந்தேன் 5 வருஷம். அங்கே போன ஃபீல் இருக்கு. உள்ளே வரும்போதே அந்த வைப், அந்த எனர்ஜி எல்லாமே ஐ கேன் ஃபீல் இட். ஸோ இவங்க சொன்ன மாதிரி நிறையா கலைகள் மறைஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், கண்குளிர பார்க்குறோம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என் ரெண்டு அழகான குடும்பங்கள், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு ஜட்ஜஸுமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் ப்ளீஸ் செட் பேக் அண்ட் என்ஜாய் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பூஜிதா, ராகேஷ், நாட்டுப்புற கலை அப்படின்னு சொன்னாலே தப்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், காவடி ஆட்டம் இப்படின்னு எத்தனையோ ஆட்டம் இருக்கு. ஆனா மூன்று முடிச்சு மருமகள் ஆட்டம் மாதிரி வருமா? அதனால நாட்டுப்புற கலையோட சேர்ந்து ரெண்டு டீம்ஸுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஆட ரெடியா. ஓகே, சோ ஆட ரெடியால ஃபர்ஸ்ட் வந்து ஆட போறது யாருன்னா நம்முடைய மருமகள் குடும்பம். சோ ஆட ரெடியால ஃபர்ஸ்ட் ஆட போறது யாரு? ஆதிரை. லெட்ஸ் வெல்கம் ஆதிரை. வைகை ஸ்ரீரங்கபத்தை சேர்ந்த ஒயிலாட்ட குழுவினர்கள் எங்க இருந்தாலும் கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏ டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மண்டா சுங்கா மவுசுக்காரி
பிளவுஸ் எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஐயா பாரும் ஜவஜரே வயதில பெரியரே பாரும் ஜவஜரே வயதில பெரியரே கூடும் ஜவஜரே குணத்தில பெரியரே கூடும் ஜவஜரே குணத்தில பெரியரே பரமசைனா எங்க ஊரு பட்ட வந்து சிங்கப்பூர். பரமசைனா எங்க ஊரு பட்ட வந்து சிங்கப்பூர். பாருக்க பயந்து நாங்க வந்த இப்போ இந்த ஊரு. பாருக்க பயந்து நாங்க வந்த இப்போ இந்த ஊரு. ஓகே ஓகே ஓகே, ஒரு அருமையான நடன நிகழ்ச்சி எங்க பார்த்து முடிச்சாச்சு. அருமையான நடனம் ஆடினீங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம ஜட்ஜஸ் கேட்டலாம். ஃபர்ஸ்ட் கனியா மேம், எப்படி இருந்தது இவங்களுடைய நடனம்? அதாவது இந்த கிராமிய நடன விருந்து கொடுத்த இந்த ஆதிரை நடன குழுக்கு ஒரு ஓ போட்டுருவோமா? களை கட்டிருச்சு ஆதிரை ஸ்டேஜே. அண்ட் அப்படியே நீங்க ஒரு ஜுவல் மாதிரி மின்னுனீங்க நடுவில். அண்ட் உங்களை சுற்றி ஆடின அந்த பொய்க்கால் குதிரை கலைஞர்கள், மயிலாட்டம் எல்லாருமே இல்லை, எனக்கு இங்கேருந்து ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. அண்ட் நீங்கள் எடுத்து ஆடின இந்த கரகாட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதுக்கு சூப்பராக ஆடினீங்க. அண்ட் தி எண்ட் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு கலக்கு நீங்கள் பாருங்க. ஐ திங்க் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் பீக் தேர். தேங்க்யூ. ஆன் த ஹால் இட் வாஸ் ஸோ என்ஜாயபிள். அப்படியே ஒரு கிராமத்தை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தினதுக்கு நன்றி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எஸ். அண்ட் இனியா மேம் எப்படி இருந்தது? ஆதரே ஆஸ் ஆல்வேஸ் கனிஹா மேம் சொன்ன மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து ஸ்பெஷலி உங்களோட நீங்கள் லிரிக்ஸை வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் சாங்ஸ் எல்லாம் லிரிக்ஸ் கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அழகாக அதை கேட்ச் பண்ணி அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக. அண்ட் ஆல்சோ அந்த கரகம் வந்து கீழே வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபயர், ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அந்த குத்து ஸ்டாப்பிங் மீ. இல்லை அது வந்து அது குத்து சாங், அது ஆல்ரெடி ஒரு ப்ராப்ஸ் வச்சு நீங்கள் ஆடுறீங்க, திருப்பி ஹெவியாக ஆடுறது அது இன்னும் ரொம்ப ஸ்டாமினா வேணும். ஸோ அது ரொம்ப சூப்பராக பண்ணேன். அண்ட் என்டையர்லி வந்து ஒரு செட்டு ஃபுல்லாக வந்து ஒரு திருவிழாக்குள்ளே வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கல, ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு கரகாட்டம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். ராகேஷ், ஆதிரை வந்து எப்படி கரகத்தை பேலன்ஸ் பண்ணி ஆடினாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அழகான பெண்கள் ஆட போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது நம்மளுடைய லவ்லி ஜட்ஜஸ். ஐ வெல்கம் இனியா மேம் அண்ட் கனியா மேம் ஆன் ஸ்டேஜ். உண்மையாலுமே
2 பேருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. 2 பேருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து உண்மையான கரகத்தை தூக்கி அது வெயிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நோ வரிஸ், ஈஸியா சூப்பரா டான்ஸ் ஆடுற மாதிரி நாங்க இப்போ பிளான் பண்ண போறோம். அதுக்கு 2 குடும்பங்கள்ல இருந்தும் லவ்லி லேடிஸ் வர போறாங்க. மணிமேகலை மேம் வாங்க, ஸ்வாதி வாங்க, ஸ்ருதி வாங்க. ए डंगा डुंगा तवटकारी मंगा गुंगा मौजकारी ए डंगा डुंगा तवटकारी मंगा गुंगा मौजकारी मधुरे टाउनु कुले ए मई पे कंजों करड़ी बुले मधुरे टाउनु कुले ए मई पे कंजों करड़ी बुले வைந்தாரே ஒரு வனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். மணிமேகலை வந்து ஏற்கனவே கத்துட்டு இருந்திருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கத்துட்டு இருந்திருக்கீங்களா மேம்? இல்லம்மா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையான கரகாட்டக்காரங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு இணையா என்னால் முடியாது. பட் இந்த கரகம் என்ன நம்பி கொடுத்த சன் டிவிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் என்னை கூப்பிட்டு பண்ணலன்னா எனக்குள்ளே இதை பண்ண முடியுன்ற டேலண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். ஜட்ஜஸும் ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ கேபி, உங்களுக்கான தங்க கட்டிஸ் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸே பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் கேபி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ லேடிஸ். ஓகே, இவங்களுக்கு ஈக்குவலா டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு 3 முடிச்சு குடும்பத்துல இருந்து யார் வர போறீங்க? விவேக் and விஜி. லெட்ஸ் வெல்கம் விவேக் and விஜி. என்ன மாமா, ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லைம்மா, இந்த வருஷம் நிகழ்ச்சி எதுவும் பெருசாக இல்லை. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? எங்கம்மா நம்ம தமிழர் பாரம்பரிய கலையான பறை இசையை யார் கேட்குறா? எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிங்கிற பேரில் கவர்ச்சி நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ரசிக்கிறாங்க. கூடவே ஏதோ டிஜேவாமே, அதையும் ரசிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம காலை அழிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குமா? மாமா, நம்ம கலை என்னைக்குமே அழியாத ஒரு கலை மாமா. இதுக்கு போயா மனசை தளர விட்டுட்டு? அதே நம்பிக்கையோடு தாம்மா நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரிம்மா, நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வணக்கங்கண்ணே. தம்பிங்களா, சாப்பிட்டீங்களாடா? ஆச்சுண்ணே. இல்லைண்ணே. ஏம்மா, தம்பியை வந்திருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா? எங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தம்பிகளுக்கு கூட சாப்பிட்டோம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நிகழ்ச்சிக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. தம்பிங்களா, நம்ம போலாமா? வரமா? மாமா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நானும் வரட்டுமா? வாத்தம்மா, போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே,
பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா எம்மச்சினிக்கு ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு ஏன் ஆனந்திக்கு புடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி ஆதியில பறந்துருச்சே ஏன் பச்சை கிளி அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி மாமா மாமா என்னாச்சு மாமா மாமா எந்திரிங்க மாமா என்னாச்சு மாமா பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை வயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது நீர் கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன் இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன் எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது கதகதப்பா இருக்கு நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே விவேக் அண்ட் விஜி எல்லாரையுமே கண் கலங்க வச்சுட்டீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனியா மேம் சொல்லுங்க. எப்பவுமே வந்து ஒரு கலைன்னு சொல்லும்போது அது ஒரு கடல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மறைஞ்சு போகிற ஒரு கலையை வந்து எடுத்து காட்டினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த இமோஷன்ஸ் கடைசியில் வந்து அந்த ஃபீலிங்ஸோட கொஞ்சம் ஹார்ட்டில் டச் ஆகிடுச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து எப்போவுமே கலை வந்து மறிக்காது மறக்காது. மியூசிக்காக இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும் எல்லாமே கற்றுக்க அது ஆழமாக போயிட்டே இருக்கும். ஸோ எதுக்குமே ஒரு டெட் எண்ட் கிடையவே கிடையாதுன்றது என்னோட தாட். அது அப்படியே வந்து அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். கனியா மேம், எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? வார்த்தைகளே இல்லைங்க. இவங்க சொன்ன மாதிரி இந்த கலையை கொண்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அவ்வளோ வெறி இருந்தது. உங்களுக்குள்ள ஃபயர்ன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த தருணத்தில் கொரியோகிராஃபர் வந்து மேடைக்கு அழைக்கணும். டான்ஸ் கொரியோகிராஃபர் சசினா அவங்கள அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மறைஞ்சு போன ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து திருப்ப வந்து என்னன்னா ஒரு ரீவார்ம் பண்ணி கொடுக்கறது தான் இதோட மோட்டோவே. இன்னைக்கு தேதிக்கு வந்து நிறைய கலை நிகழ்ச்சி நடக்குது மேடம். ஆனால் என்னன்னா இவங்களுக்கு கிடைக்கிற வந்து சன்மானம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து இந்த தப்படிக்கிறவங்க, கரகம், மயில், ஒயில் இவங்களோட சம்மானம் வந்து ரொம்ப கம்மி. ராஜனோட குழுவினர் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து என்னன்னா ஒரிஜினல் பறை வச்சு பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். Thank you so much மாஸ்டர். நிறைய இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஸோ நம்மளுடைய சன் நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய
பறை கலைஞர் சந்தோஷ் அவங்கள வந்து நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். வாங்க. எனக்கே தெரியாது. எஸ், சந்தோஷோடைய எனர்ஜியை இன்னும் அதிகமாக்குறதுக்கு எங்களுடைய பறை கலைஞர் எல்லாரையுமே மேடைக்கு கூப்பிடுறோம். வாங்க. நிறுத்த சொல்ல மனசே வரல. அப்படியே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிதமுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டோம் உட்காந்துட்டு. கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் சந்தோஷ், சூப்பரான டேலண்ட் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்களுக்கான ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மருமகள் குடும்பத்திலிருந்து ஆதிரையை நம்ம கூப்பிடலாம். வாங்க. ஜட்ஜஸ், எங்களுக்கான தங்க கட்டீஸை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதலாவதாக மருமகள் குடும்பத்துக்கான தங்கடிகளை பார்த்துடலாமா? மருமகள் குடும்பத்துக்கு 20 தங்கடிகள் கிடைச்சிருக்கு. 20க்கு 20. இந்த பக்கம் 3 முடிச்சு குடும்பத்துக்கான தங்க கட்டீஸ் எவ்வளவுங்கிறத பார்த்துடலாம். குடும்பமும் 20க்கு 20 தங்க கட்டிகள் வாங்கியிருக்காங்க. சோ ஆர்டர் ரெடியாவை வின் பண்ணது மருமகள் மற்றும் 3 முடிச்சு குடும்பம்.